அவன் நல்லவன். இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் அவன் செய்ய மாட்டான். நீங்க எல்லாரும் தேவையில்லாம அவன் மேல பழிய போடுறீங்க. என்கிட்ட கல்யாணம் நடக்காதுன்னு சவால் விட்டது இந்த சிவனாண்டி தான். ராஜா கல்யாண வேலையெல்லாம் முன்னாடி நின்னு செஞ்சவன். அவனை போய் சந்தேகப்படுறீங்க? அது எல்லாமே நடிப்பு மேடம். கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டு மகேஷ் இல்லங்கிற நிலைமை வந்தா மாப்பிள்ளையா இல்லான்னு பிளான் பண்ணிதான் இதெல்லாம் பண்ணிருக்கான். மேடம், அவன் உங்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான் மேடம். நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான். நோ நோ நோ, நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அப்படியெல்லாம் ஒருத்தன் என்னை ஏமாத்த முடியாது. சாரி மேடம், என் மனசுல பட்டதை சொன்னேன். சரி, அதை விடுங்க. நாமளே பேசிட்டு இருக்கிறத விட போலீஸ் வரவீங்க. அவங்க வந்து இந்த டிரைவரை 4 தட்டு தட்டினா போதும், எல்லாம் உண்மையை சொல்லிடுவான். ஆமாமா, மாயா சொல்றதும் சரிதான். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, அவங்க வந்து விசாரிக்கட்டும். அப்பதான் இந்த டிரைவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆமாக்கா, போன போடு. இவன் லட்சணம் எல்லாருக்கும் தெரியட்டும். எனக்கும் இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இவன் நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைய பிளான் பண்ணிதான் எல்லா வேலையும் பாக்குறான். மகேஷ கடத்தி ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவன் மாப்பிள்ளை ஆகணும்னு பாக்குறான். மாயாவுக்கு வந்திருக்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு. போலீஸ கூப்பிடுக்கா. சரி சரி, சந்தேகம்னு வந்த பிறகு அதை கிளியர் பண்ணிதான் ஆகணும். நான் போலீஸ கூப்பிடுறேன். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிக்கா. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இப்படி என்னென்னவோ நடக்கிறதே. ஏதாவது பண்ணுங்க. ஐரே, கொஞ்சம் சும்மா இருங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? தாலி கட்டுறதுக்கு மாப்பிள்ளை இல்ல. வெறும் முகூர்த்தத்தை வச்சு என்ன பண்றது? அமைதியா இருங்க. இத்தனை பேர் இருக்கே, ஏதாவது செஞ்சு பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க சாமி. முகூர்த்த நேரத்துல என் பொண்ணு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய் விடுங்கடா. டேய் டேய் ப்ளீஸ்டா விடுங்கடா. டேய் டேய் நீங்களே யாருடா? எதுக்காகடா என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? டேய் டேய் விடுங்கடா. பயமுறா. டேய் ரொம்ப பேசுற பல்ல உடைச்சிருவேன். டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம்டா. எனக்கு காணோன்னு எல்லாரும் தேடுவாங்க. நான் போகலனா பிரச்சனை ஆயிடும்டா. டேய் ப்ளீஸ்டா ப்ளீஸ் என்ன விடுங்கடா. டேய் டேய் என்ன விடுங்கடா. டேய் உன் புலம்பல கேக்குறதுக்கு நாங்க ஆள் இல்ல. வாயை மூடிட்டு கம்முனிடுறா, இல்ல கை கால உடைச்சிருவேன். டேய் டேய் என்ன விடுங்கடா. ஏன்டா என்ன கடத்திட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்க? விடுங்கடா. டேய் விடுங்கடா ப்ளீஸ்டா. இனிமே இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா. ஏய் வேணாம். ஏய் ஏய் இவன் ரொம்ப துள்றாடா, பாத்துக்கடா அவன. சொல்லு, ஆளை தூக்கிட்டீங்களா? தூக்கிட்டேன் மேடம். எங்க இடத்துல அவனை கட்டி போட்டு வச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்கதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். நான் சொல்ற வரைக்கும் அவனை அங்கேயே கட்டி போட்டு வச்சிருங்க. தப்பிச்சு போயிடுவான். ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. மேடம், அவன் எங்களை மீறி எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது மேடம். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி, பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். வணக்கம் மேடம்.
வாங்க சார். என்ன மேடம் பிரச்சனை? ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. இன்னைக்கு என் பொண்ணோட கல்யாணம் சார். மண்டபத்துல இருந்த மாப்பிள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க தான் இதை என்னன்னு விசாரிக்கணும். மண்டபத்தில் நல்லா தேடி பார்த்துட்டீங்களா? எங்கேயாவது இருக்க போறாரு? இல்ல சார், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே அவர் இல்ல. அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். நீங்க யாரு? நான் அவனோட அண்ணி சார். ஓகே, அவர் மண்டபத்தில் தானே இருந்தாரு, இல்ல வேற எங்கேயாவது வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐ மீன் ஸ்மோக் பண்றதுக்கு அந்த மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவர் மண்டபத்தை விட்டு வெளியே போகணுங்கிற அவசியமே இல்ல. மண்டபத்துல இருந்தவர் தான் திடீர்னு காணோம்னு சொல்றீங்க. அவரை யாராவது கடத்தி இருப்பாங்களா? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆமா சார், எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்கு. யாருன்னு சொல்லுங்கம்மா. இவர்தான்